ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் கன்னி ராசி பலன்கள் பற்றி தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் தான் தரப்போகுது. கன்னி ராசிக்காரங்க ஹைட்டாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விளக்கமாக கற்றுக்குவாங்க. ஆனாலும் அரைகுறை அறிவாக தான் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க. இவங்க மனதைரியம் கொண்டவங்க. மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க. சட்டுன்னு கோபம் வந்துடும். இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த அக்டோபர் மாதம் கிரகநிலை எல்லாம் மாறுறதுனால நீங்கள் பலவீனம் ஆவீங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதனால் சுலபமாக எந்த நோயும் வந்துடும். இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் டாக்டரை போய் பாருங்கள். அசால்ட்டாக விட்டுடாதீங்க. மருந்து மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சத்து தரக்கூடிய பழம், காய்கறி இது மாதிரியான உணவை சாப்பிடுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் சின்ன சின்ன மாற்றம் வரும். ஆனாலும் தொழில் நடத்துறதுல எந்த பிரச்சனையும் வராது. எப்பயும் போலவே ஒரே மாதிரி தான் இருக்கும். பண கஷ்டம் எதுவும் வராது. நிலையான லாபம் தான் உங்களுக்கு வரும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லைங்க. உங்களோட வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூர் வியாபாரம் தேடி வரும். புதிய வியாபாரத்தை முயற்சி செஞ்சு பாருங்க. லாபத்தில் எந்த மாற்றமும் இல்லை. தேவையில்லாத செலவு செய்கிறதுனால கடன் ஏற்படலாம். அதனால் தேவையில்லாத செலவை குறைச்சிடுங்க. வாழ்க்கையில் முன்னேறலாம். வணிகத்தில் கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட இந்த கவனம்தான் நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரிய வைக்கும். வியாபாரத்திலையும் வணிகத்திலையும் எதிரியினால் போட்டி வரலாம். அதனால் சிரமங்கள் கூட ஏற்படும். வியாபாரம் செய்கிறவங்க புத்திசாலித்தனமாக யோசித்தா நல்ல பலனை பெறலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். ஓவர் டைமாக வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். வேலையில் சின்ன சின்ன மாற்றம் எல்லாம் வரலாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்க. கோபமும் எரிச்சலும் படாதீங்க. வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வருவீங்க. உங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஏதாவது வேலை சம்மந்தமான கருத்து வேறுபாடுகள் வரலாம். தேவையில்லாமல் பேசி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. இந்த மாதம் வேலையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க. ஹெட் ஆஃபீஸராக இருப்பவங்களுக்கு ஒரு சில பிரச்சனையெல்லாம் வரலாம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள கவனிச்சிட்டு இருங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். அதனால் சுமூகமான சூழ்நிலை தாங்க வீட்டில் இருக்கும். 2 பேருக்கிட்டையும் இருந்த மனஸ்தாபம் எல்லாம் போய் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே சமயம் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனையும் எட்டி பார்க்கும். ஆமாங்க, சண்டை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது. எந்த ஒரு சண்டையும் மனக்கசப்பும் என்னைக்காவது ஒரு நாள் சரியாகிடும். அது வரைக்கும் காத்துட்டு இருங்க. கன்னி ராசிக்காரங்களான உங்களுக்கு திடீர்னு கோபம் வரும். அதனால் அமைதியாக இருக்க பாருங்க. குழந்தைகளோட விளையாடி பேசி மனதை சந்தோஷமாக மாற்றுங்க. குடும்பத்தை எப்பயும் சந்தோஷமாக பார்த்துக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. சந்தோஷமாக பேசி புரிஞ்சுக்கிட்ட காலத்தை எப்பயும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வயதாகி உட்கார்ற நேரத்தில் இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற நினைவாக இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரியே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருக்கலாம். கன்னி ராசி குழந்தைங்க புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. ராசியோட அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால படிப்பில் எந்த குறையும் இருக்காது. புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்களை அவ்வளவு சுலபமாக பேச்சில் ஜெயிக்க முடியாது. வாய் திறமை நல்லாவே இருக்குங்க. ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு பொறுத்து உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. கன்னி ராசி மாணவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்லதும் கெட்டதும் கலந்து தாங்க வருது. முதல் பாதியில் நல்லா படிப்பீங்க. தேவையில்லாத கவனத்தால் மாதம் பாதியில் இருந்து மந்தமாக ஆகிடுவீங்க. உடலில் பிரச்சனை ஏதாவது வரலாம். கவனத்தை சிதற விடாமல் நல்லா படித்து பரீட்சையில் மார்க் வாங்குங்க. அந்த திறமை நிறையவே இருக்குது உங்களுக்கு. வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். கன்னி ராசி ஸ்டூடெண்ட் கணக்கு, கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் இது மாதிரியான வேலை தான் பெரும்பாலும் செய்வாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நல்லா கற்று வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும். இவங்க எல்லாருமே புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க. சின்ன ஒரு சிப் தான் உலகையே ஆளுது அப்படின்னு நல்லா புரிஞ்சவங்க நீங்கள். இதில் சாதிக்கிற எல்லாருமே கன்னி ராசியில் புதன் இல்லைன்னா சந்திரன் இருக்க பிறந்தவங்க தாங்க. இவங்களுக்கு மனபலம் அதிகமாக இருக்குது.
இனிமையான பேச்சு ஆற்றல் கொண்டவங்க இவங்க. இவங்க பெண்களுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அதிகமாக படிப்பிலையும் ஏதாவது ஆராய்ச்சி செய்யறதுலையுமே நேரத்தை கழிச்சிடுவாங்க. அதனால் 42 வயசுக்கு அப்புறம் தாங்க பெரிய அளவில் முன்னேறுவாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணனோட அவதாரமான கண்ணன், வெங்கடேச பெருமாள், பாண்டுரங்கன் அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாய கண்ணனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதோட கமெண்டில் உங்களுக்கு நாராயணனோட எந்த அவதாரம் பிடிக்கும் அப்படின்னும் பேரையும் சொல்லுங்க. காக்கும் தெய்வமான இந்த கலியுக பெருமாளை எல்லாரும் வணங்குங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் இது நன்மை தரும். இந்த மாதத்தில் பணத்துக்கு எந்த பஞ்சமும் வராது. பணத்தை சேர்த்து வைக்கிற வாய்ப்பு இருக்குது. கடன் தொல்லை எதுவும் வராதுங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக கடன் அடைக்கிற நிலை தான் வரப்போகுது. கடன் அடைக்க முடியலனா கூட கடன் கொடுத்தவங்க இந்த மாதம் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படின்னு யோசித்து முடிவெடுங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு தான் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்ற போகுது. தொழில் முதலீடு, பேங்க் டெபாசிட், இன்சூரன்ஸ், நகை, வீடு, வீட்டு மனை இப்படின்னு அசையா சொத்து மேலே பணத்தை போடுங்க. கவலை இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு நகை அப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கி சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி வண்டி வாங்குறதுலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க. பல நாளாக வாங்க நினச்ச வண்டியை இப்போ வாங்குவீங்க. சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சுப செலவுகளை செய்வீங்க. குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அது மாறப்போகுதுங்க. ஏன்னா குருவோட பார்வை சூரியனுக்கு இருக்குது. இது காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமான ராசிக்குள்ளே சேர்றாங்க. அதனால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்குங்க. அம்மா அப்பா அப்படிங்கிற அந்தஸ்தை கட்டாயம் ஆக்கி தரப்போகிறாரு குரு பகவான். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இதனால நிச்சயம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக பொண்ணு அல்லது மாப்பிள்ளை பார்த்தும் கூட கிடைக்காதவங்களுக்கு இப்போது மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க போகுது. திருமண பாக்கியம் இருக்குங்க. திருமணத்திற்கு தேவையான விஷயங்களை செய்வீங்க. உங்களுக்கு பொருத்தமான ஜோடி யாருன்னு செலக்ட் பண்ணுங்க. அவங்க உங்கள் மேலே அக்கறை நிறைய வச்சுருக்காங்க. சொந்தங்கள் சேர்ந்து சந்தோஷமாக திருமணத்தை நடத்தி வைக்க போகிறாங்க. திருமணத்திற்கான என்கேஜ்மெண்ட் நடக்கும். திருமணத்திற்கான வேலையை பார்க்க போகிறீங்க நீங்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் முகூர்த்த புடவை எடுக்கலாம், தாலி வாங்கலாம். அதுக்கு சரியான நேரமும் இது தாங்க. அடுத்ததாக கன்னி ராசிக்காரங்களோட கிரகநிலை எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசியில் சூரியன், புதன், கேது இருக்காங்க. கிரக பயிற்சி நிலையில் சூரியன் கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த அக்டோபர் மாதத்தில் மற்ற கிரகங்களோட நிலை எப்படி இருக்குன்னா, ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாயும் இந்த மாத ஆரம்பத்திலே சந்திரன் சிம்ம ராசியில் இருந்து பயணம் செய்கிறாரு. துலாம் ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்காங்க. கன்னி ராசிக்குரிய நட்சத்திரங்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை இது எல்லாம் தாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதமும், சித்திரை நட்சத்திரத்தில் 1, 2ஆம் பாதமும் கன்னி ராசிக்குள்ளே வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதியான சூரியன் அப்படிங்கிறதுனால அவங்களோட பேச்சு, குணம், மன வலிமை, கல்வியிலும் சிறப்பாக இருப்பாங்க. இவங்களோட கம்பீரமான உடல் அமைப்பு மற்றவங்களை ஈஸியாக கவர்ந்துடும். கொஞ்சம் முன்கோபமும் நிறைய வாக்குவாதமும் செய்வாங்க. இவங்களோட 30வது வயசுல தான் செல்வம் செல்வாக்கு சேரும். பூர்வீக சொத்து, வீடு, மனை, வண்டி, வாகனமும் அமையுங்க. சந்திரனை அதிபதியை கொண்ட நட்சத்திரம் தான் அஸ்தம். இது 2வது நட்சத்திரம் ஆகும். மனோகரனான சந்திரனை அதிபதியை கொண்ட அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பயுமே உற்சாகத்துடன் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க. அம்மா, அப்பா, ஒய்ஃப் இவங்க பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டீங்க. மியூசிக்கில் ரொம்பவே ஆர்வம் இருக்குது உங்களுக்கு. செவ்வாய் பகவானை அதிபதியை கொண்ட 2வது நட்சத்திரம் தான் சித்திரை. இதன் முதல் 2 பாதம் கன்னி ராசியிலும் அடுத்த 2 பாதங்கள் சுக்கிரனை அதிபதியை கொண்ட துலா ராசியிலும் இடம்பெறுங்க. இவங்க ரொம்பவே தைரியசாலி. சொல்ல வந்த விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. மற்றவங்க அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க. குழந்தைங்க கிட்ட அன்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் குழந்தை தப்பு செஞ்சுட்டா கண்டிக்க தயங்கவும் மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.